ஹலோ ஸ்குவாட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 200K ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 100K ஃபேமிலி வரப்பயே நம்ம இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிட்டுருந்துச்சு. பட் ஆனால் அப்போ வந்து நம்மளால் பண்ண முடியல, ஒரு சில தடைகள்னால நம்மளால் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 200K ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த 200K ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்த ஒரு பிளான் தான். ஸோ இப்போ திடீர்னு முடிவு பண்ணது கிடையாது, ரொம்ப நாளாக வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த 200Kவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம 100K வீடியோ செலிப்ரேஷன் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோ வியூஸ் வந்து போகுங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இப்போ 200K ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5000 வியூஸ்க்கு மேலேயாவது வந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும். அண்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம், போயிட்டு அந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன விஷயங்கிறத நான் இப்போயே சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். என்னோட பேர் வந்து கார்த்திக், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் கார்த்திக். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். பொறுமையாக போங்க. இதில் ரோடே இருக்காது, இதுக்கு முன்னாடி மண்ணு தான் இருக்கும், குண்டு மூலியமாக இருக்கும். எங்கே போகணும்? லாஸ்ட்டுக்கு போகணும். எண்டு தான். அந்த எண்டா முன்னாடி இடம் இருக்குமா இல்லை எந்த மாதிரி இருக்கும்? இடம்லாம் நிறைய பெரிய இடம் தான். நாங்கள் மார்க்கெட்டிங் போவோம், இதில் பூந்து அந்த பக்கம் கலெக்ஷன் இருக்கும். அந்த இடமா? டென்ட்டு போட்டிருக்காங்களா? அதுவா? டென்ட் வீடு தாண்டி அந்த பக்கம் இருக்கும், கேட்டு போட்டிருக்குல்ல. ஆமாம். சாப்பிட்டு ஃபோன் பண்ணி இல்லை கடையில் சொல்லிட்டேங்க. இப்போ தான் கூப்பிட்டேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. 10 நிமிஷம் ஆகும் மேடம், வந்துடுறேன் அப்படின்னா. ஜி இது எங்கே ஜி வைக்கிறது? ஜி உங்கள் வண்டியில் மாட்டி விடுங்க ஜி. இதை ஆக்சுவல் ஓனர் தான் இறந்துட்டாங்க. அப்படியா? நம்ம நேற்று முன்னாடி நைட்டு. அப்புறம் எப்படி நமக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க? ஓத்துக்கு என்னங்க பண்ண முடியும்? சாப்பாடுக்கு என்ன சொல்லிட்டு வரலாம். 100 வயசு ஆகுது உங்களுக்கு. இந்த வீடு தானே உங்களுக்கு? 100 வயசு ஆகுது உங்களுக்கு. எங்கே போகணும்? இப்போ தான் ரெஸ்ட் அது மட்டும் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சேலத்தில் எங்கே கொடுக்க எவ்வளோஜி? 500 கோடி. ட்ரெஸ்ட்டாக என்ன சும்மா நினச்சிங்களா? ட்ரெஸ்ட்டில் வரதெல்லாம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அது என்னங்கிறது வந்து உள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஜி அந்த பக்கம் போகும் ஜி. வீடுங்க. ஃபோன் பண்ணி கீழே எந்த பக்கம் உள்ள வருது? லேட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டோம். வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வராங்க.
ஒரு எடிட் பண்ண தானே போகிறாரு. வாங்க நாங்கள் ஜி பிடிச்சிக்கலாம். நீங்கள் போகிறீங்களா? இல்லை பேர் போட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட வந்தோம்ல, அது நம்ம முன்னாடி முன்னாடியே வந்திருக்கணும். நாங்களாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 75 மெம்பர்ஸ்ன்னு தானே சொன்னாங்க. ஒரு 75 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது 300 கேவுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன ஜி என் மூஞ்சி கருப்பாக இருக்குது? அப்படி தான் இருக்கும். வெயில் அடிக்கலையா என்ன? நான் இன்னும் ப்ளாகில் சரியாக பேசியே பழகலை, கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு இருக்கேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. யூடியூபராக இருக்காரு. 10 வருஷமாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பேச முடியலையே. டெக் சேனல் வேறு வச்சுருக்காரு. கூகுள் பேல நெட் ஆன் பண்ணிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க. கூடி சீக்கிரத்தில் நம்ம பேசி நெட் ஆன் பண்ணால் தான் காசு போகணும். ஆமாம். ஆக்சுவலாக வந்து உள்ளே என்னாச்சுன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணோம். அதாட்டத்தில் இல்லை ஐஎஃப்எஸ் கோட்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரமாட்டேங்குது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார், பேங்க்கை சர்ச் பண்ணுறா அப்படின்னாரு. பேங்க்கை சர்ச் பண்ணுறோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணோட அதையும் வரல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு ஸ்டேட் பேங்க் அதையும் மாற்றி போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மாறிடுச்சு, டேட்டா ஆன் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் தான் மூஞ்ச பார்த்துட்டு டேட்டா ஆன் பண்ணிட்டு அப்புறம் அனுப்பிச்சாச்சு. ஸ்குவாட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கோயிலுக்கு வந்து போக முடியல. சண்டே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். போன தடவை போனோம்னா அதே கோயில் தான், பட் போக முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளானே அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன சேஞ்சுனா பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அந்த காஸ்ட்யூமே எடுத்துக்கிட்டே வரல. இங்கே வந்து பார்த்தோன்னா கடை ஒன்று போட்டிருந்தாங்க ரோட்டில். ஸோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஜி பாட்டில் வாங்க சொன்னால் என்ன பாட்டில் வாங்கிருக்கிறாருன்னு பாருங்க ஜி. மில்க் மேடு ஓகே, கூலிங்கே இல்லை ஜி. என்ன பண்ணுறது? நீ கேட்டதில் சின்னதாக கூட கிடைக்கலாம். சின்னதே கிடைக்கலாம். அங்கேயும் எவ்வளோ பெருசு இருக்குது? பெருசு இது, கூலிங் இல்லையா? குடிச்ச மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இது. எல்லாம் ஒன்று உச்சா விட்டு வச்சுருப்பாங்க. ஃபில்டர் ஆகிட்டு இருக்குது. என்ன உச்சாவிலையா? என்ன ஜி போங்க ஜி, ஃபில்டர் ஆகிட்டே தான் இருக்கு. ஓ அந்த ஃபில்டர் சொல்கிறீங்களா? கண்ணாடி போட்டுக்கோ. கண்ணாடி
விஜயகாந்த் மாதிரி இருக்குமா? விஜய் மாதிரி இருக்குன்னு சொன்னால் கட்ட மணிக்கு செருப்பு கழட்டி அடிப்பீங்க. பட் விஜய் மாதிரி இருந்தாலும் விஜயகாந்த் மாதிரி இருக்கும். ஜி அந்த இந்த படத்தில் தக்க ஜிம்னு வரும்ல, வடிவேல் படத்தில் அந்த மாதிரி ஆடுங்க. நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. அட ஆடுங்க அந்த மாதிரி. எப்படிங்க ஆடுறது? என்னாச்சு பண்ணிட்டு இருக்கு? வந்து வீடியோ எடுங்க, நான் முடிக்கிறேன். ஃபோனு பத்திரம் போதுங்க, குளிக்க தானே. போதுங்க, தலை நனைஞ்சா போதும். வாங்க, தலை நனைஞ்சா போதும். நீ ஆளை எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான் இருக்குதா? எனக்கு இங்கே இருக்குமா? அவர் எங்கே போயாட்டார? எங்க? சரி செல்ஃபி எடுக்கலாம் உள்ள அந்த தண்ணிக்குள்ள வந்து. கம்மி தான், அவ்வளோதான். குதிங்க குதிங்க. நீங்க பாருங்க, எடுத்து சூப்பராக அந்த வச்சு எடுத்தாலும் மேலே இருந்து. ஆனால் அது ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்லை பட்டு எடுத்தோம். இப்படி மேலே இதுங்க, அப்போ தான் தண்ணி தெரியும். எப்படி இப்படி வச்சு எடுங்க, அப்போ தான் தண்ணி தெரியும். ஒரு ரூபாய் 1000 மணி எடுக்கிறாரு. ஜி உங்களை தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இந்த கயிறு கட்டிக்கிறது அந்த பக்கம் சுத்தமாக ஆளாக இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருந்து நீங்கள் போய் எடுங்க. நான் எல்லாருக்கும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். 2 பேரும் கீழே இருந்து எடுங்க. 2 பேரும் மேலே இருந்து வைக்கும். ஆனாயிட்டு போகுது. வாங்கி குடிக்கலாம். கரெக்டா வந்தனா ஃபோன் நனைஞ்சு போயிருந்தா நீங்கள் வந்தீங்கன்னா? பரவாயில்ல, வாட்டர் ப்ரூஃப் தானே. ஆல்ரெடி இப்படி தான் சொல்லி எடுத்தோம். தண்ணி உள்ள விட்டு எடுத்தோம். கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, நானும் வரேன். வராத ஏங்க இருங்க. தண்ணி நானும் இன்னும் ஆட்கள் அடிச்சுட்டாங்க. வாட்டர் ப்ரூஃப் தான் இருந்தாலும் பயமாக இருக்குல்ல. அடுத்தது
இங்கே பால் போயிட்டா உள்ள போயிடுச்சு. குதிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நல்லா தெரியல. கரெக்டா? ஒன் ஹவர் ஆச்சா இல்லையா? டைம் என்ன? இன்னும் 1:42 8 நிமிஷம் இருக்கு நம்ம குளிக்க முடியும். ஜி ஏங்கண்ணா வீடியோவே எடுக்கலீங்க, அதுவும் கொடுத்துருங்க. ஏ தம்பி இந்த பக்கம் தராங்க போய்கிட்டோம். நான் முடிக்கிறேன், எடுங்க. முடியாதுவா மறுபடியும் முதல்ல இந்த பையன் இப்பதான் வெளியில ஸ்லோ மோட போட்டு எடுக்கணும். ஸ்மோலா குட்டி புலி குஞ்சு எலி. நீ போதஞ்சி வாஞ்சி என்ன பண்ணுறீங்க? டிஸ்கோ டான்ஸ் ஆடுறீங்களா? பாட்டு போட சொல்லுங்க, ஆடுவோம். பாட்டெலாம் போட மாட்டாங்களா? வணக்கம். பாட்டெலாம் போட மாட்டாங்களா? வணக்கம். இன்னொரு டைம் வணக்கம் சொன்னால் காரி மூஞ்சி மறந்துடுவேன். அவ்வளோதான் அவ்வளோதான்.
போது வாங்க. யார் ஜி வரும் உங்கள் தாத்தாவா? காரணத்தில் வந்து நாம டீசெண்டாக இருப்பாங்க நம்ம கை கட்டுறது சொன்னோன்னே வெளியே வந்துட்டானுங்க அப்படின்னு. நாம் 10 நிமிஷம் கழிச்சு தானே வந்தோம். அதுவே அவங்களுக்கு பெருசு இல்லை. வண்டி சொன்ன ஒன்றையும் நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ட்டேன். சரி பார்த்து வாங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். ஐயோ அம்மா, நம்ம வண்டியாது. அவ்வளோதான் ஸ்குவாட், போய் குளிச்சுட்டு வந்துட்டோம் ஸ்விம்மிங் பூலில். இப்போ குடிக்க போகிறோம். குடிக்கவா? டீ குடிக்க போகிறோம். தப்பாக நினைக்கவும், நோட்டி ஒரு பாயிண்ட், டீ குடிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணுன்னா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாம், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்த விஷயம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் நம்ம 100K ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 3000 வியூஸ் வந்து பக்கமாக வந்து போயிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வியூஸாவது வந்து போகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த 200K ஃபேமிலி செலிப்ரேஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் 300K ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுங்க. அண்ட் யூடியூப்பில் 100K ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்லையுமே நான் வந்து 100K ஃபேமிலி வந்து ரீச் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம ஒரு 50K ஃபேமிலி பக்கமாக இருக்கோம். இன்னும் ஒரு 50K தான் 100K வந்துடுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100K வந்துடுவோம். அண்ட் இந்த நல்ல விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நான் மட்டும் இல்லை, உங்களாலையுமே வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டுக்கே இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்காங்க. மேபி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடை வந்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட போய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உணவே இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம். மேபி உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சு அப்படின்னா வந்து ஒருத்தருக்கோ இல்லை 2 பேத்துக்கோ வந்து முடிஞ்ச உதவி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் 300K ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.